வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மீன், சிகப்பு மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் மாங்காய், இதெல்லாம் போட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு எண்ணெய் சட்டியை நல்லா காய வச்சாச்சு. தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. வெந்தயம் போட்டாச்சு. போட்டுட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன்னா கருவேப்பிலையை போட்டோம்னா கருவேப்பிலையும் போட்டாச்சா, கீறி வச்ச பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். போட்டாச்சா, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வதங்கிட்டு பண்ணணும். எப்படி வதங்கிட்டு இருக்கீங்களா? நல்லா தக்காளி வச்சு வீட்டுக்குள்ளே 2 ஸ்பூன் போடுவோம். 1.5 ஸ்பூன் போட்டாச்சா, வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம். வதக்கி விட்டாச்சா, நல்லா வதங்கினோன்னா புளிக்கரைசல ஊற்றலாம். ஊற்றாச்சா, ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். கரைச்சி ஊற்றினோன்னே தேங்காய் ஊற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மூடியை திறந்து பார்க்கலாமா? நல்லா குழம்பு கொதிச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மீனை போடுவோமா? வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா மீனையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் 2 பீஸ் போட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டாங்க, பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா குழம்பு வந்து செட் ஆகிடும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், மீன்லாம் நல்லா வந்துட்டு நல்லா இதாகவும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.